அரசர் அனுப்பக்கூடிய ஓலைக்கு வந்து கோணோலை அப்படின்னு பேரு. கடிதமா விட்டாருன்னா அதுக்கு திருமுகம் அப்படின்னு பேரு. இந்த ஓலையை வாங்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவில் அந்த ஓலையை வைக்கணும். ஏன்னா ராஜா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கான்னு காமிக்கிறதுக்கு பொதுவில் வைக்கணும்னா கல்லில் வெட்டி வைப்பாங்க. அது கல்வெட்டு அப்படின்னு பேரு. இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் இருந்து காலம் காலமாக இருந்த வழக்கம். ஏன்னா தமிழக மக்களுக்கு வந்து எழுத்தறிவு இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னே ஆவணக்கல்லறின்னு ஒரு இடம் இருக்கும். ஆவணக்கல்லறிங்கிறது இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி. அரசாருடைய ஒவ்வொரு உத்தரவும் அவங்க வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க. அதுல பட்டோலைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுல அரசர் கொடுத்த மூல உத்தரவை பட்டு துணியில சுத்தி வச்சுட்டு அதனுடைய பிரதி தான் பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. இது நம்முடைய முறை. வட இந்தியாவில் தான் எங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது. அப்ப அரசர் வந்து ஒரு உத்தரவு சொல்றாருன்னா நீங்க தான் அதை செதுக்கி வச்சுக்கணும். யார் உத்தரவு வாங்குறாரோ அவங்க செதுக்கி வச்சுக்கணும். அப்ப உத்தரவு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை செப்பேடுல செதுக்கி வச்சுப்பாங்க. இதற்கு செப்பேடு என்று பெயர். தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் இருந்து களப்பிரர் காலம் வரைக்கும் செப்பேடுங்கிற ஒரு முறை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கல்வி அறிவு இருந்தது.